ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சட்டுன்னு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ்ஜு பிரியாணி. இது வந்து இஞ்சி கொஞ்சம், பூடு ஒரு 7-8, ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 2, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையானது. அடுத்தது இதுக்கு தேவையானது வந்து இதை நல்லா நச்சுன்னு தட்டி வச்சுக்கிறணும். சரிங்களா? இஞ்சி பூட்டை. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு. சரிங்களா? 2 காயை வச்சு தான் நான் இன்றைக்கி பிரியாணியே வைக்க போகிறேன்ப்பா. ஆமாம், 2 காய் தான், பீன்ஸு, கேரட்டு. ஓகேவா? நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பிரியாணி மசாலா பொடி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுவும் போடுவேன் நான் கொஞ்சம். இப்போ நல்லா அடுப்பில் குக்கரை வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? சட்டி காஞ்சிருச்சு, குக்கர் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ 2 கடுகு உளுந்தை போட்டுக்கலாமா? கடுகு உளுந்து. சரிங்களா? நல்லா வெடிக்கட்டும். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா. சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன்னாப்பா, ஃப்ரிட்ஜில் வச்சா எனக்கு சீக்கிரம் இதாகி போயிடும். நான் அதனால் என்ன செய்வேன்னா, வாங்கினோடனே நல்லா கழுவி உணர போட்டு அதுக்கப்புறம் வச்சுருப்பேன் ட்ரையாக. வேணும்னா ட்ரையாக கூட அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட போடலாம். டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை. சரிங்களா? அடுத்து புதினா எல்லாமே. ஓகேவா? நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து வெடிக்குது. ஓகேங்களா? கடுகு உளுந்து வெடிக்குதா? இப்போ என்ன செய்யலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இருக்கு பாருங்கள். கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, மல்லித்தலை நல்லா செவந்துருச்சு. இதில் வந்து சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? அது கொஞ்சம் வதங்கட்டும். சோம்பு வந்து நல்லா கொஞ்சம் செரிமானம் ஆகும், அதுக்காக தான் சோம்பு. சரிங்களா? கொஞ்சம் அதுவும் செவந்துருச்சு, நல்லா இதாகிடுச்சு. இப்போ அடுத்து என்ன போட்டுக்கலான்னா, வெங்காயத்தை போட்டுக்கலாம். அரிக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். இது நல்லா செவக்க வதக்கணும்ப்பா. சரிங்களா? அப்படியே நல்லா வதங்கி கண்ணாடி பதமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தூளுப்பு. பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு தான் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கையில் என்ன செய்யணும்னா, இந்த இஞ்சி பூடு வச்சுருக்கேன் இல்லையா, அதை தட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், இஞ்சி பூடு இதையும் வதக்கலாம் நல்லா. உங்களுக்கு தேவைன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ஒரு வத்தல் போட்டுக்கோங்கப்பா. எனக்கு வந்து எங்களுக்கு உரப்பு அவ்வளோவா சேராது, அதனால் பிரியாணி மசாலா மட்டும்தான் போடுவேன். இது நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இது வந்து 2 டம்ளர் அரிசிக்கு அளவாக பிரியாணி. சரிங்களா? வதங்கட்டும். தக்காளி எடுத்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசி. இதை நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அங்கே வதங்கிருச்சு, இஞ்சி பூடு வதங்கிருச்சு. தக்காளியை போட்டுக்கலாமா? நான் எதுவுமே பொருள் இல்லாமல் இருந்தாலுமே இருக்கிறத வச்சு நான் செஞ்சுருவேன்ப்பா. ஓகேங்களா? தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இதில் என்னென்ன சொல்லணுமா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இந்த 4 பவுடர் சேர்க்கணும். சரிங்களா?
நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதில் என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான இந்த பாருங்கள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சரிங்களா? இதை வதக்கிடணும். இதில் நம்ம நறுக்கி வச்ச காயை போட்டுக்கலாம். காய் இது நல்லா வதக்கணும். இப்படி வதங்கும் போது வாடை அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. வாவ், நல்லா வதங்கணும். சரிங்களா? இதேமாரி தான்ப்பா நான்வெஜ்ஜு செய்யணும். இன்னும் இதில் காய் போடுறோம், அதில் வந்து மட்டனோ சிக்கனோ போடுறோம். சரிங்களா? அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சாதத்தை போட்டுக்கலாம். சாப்பாடு கழுவி வச்சுருக்கேன், அரிசி கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நான் நல்லா வதங்கிடுச்சா, அரிசி கழுவி வச்சுருக்கேனா, போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிறணும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும், அப்புறம் உப்பு பிடிக்காமல் போயிடும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி, 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்ப்பா, 4 டம்ளர் தண்ணி தான்ப்பா ஊற்றுவேன். சரிங்களா? 4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு இறக்கிட்டோம்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஓகேங்களா? அக்கா செஞ்சது மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னப்பா? சரிங்களா? நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிடுவோமா? 4 டம்ளர், 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன் அளவு. சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் இறங்கின பிறகு தான் நெய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போயே ஊற்றக்கூடாது. இறங்கி வச்சுட்டு நெய்யை ஊற்றி கிளறி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? மூடி வச்சுருவோம். சரிங்களா? மூடி வச்சுட்டு அக்கா காமிக்கிறேன். நெய் ஊற்றுலையா? நெய் ஊற்று கலக்குப்பா. பொரியா, அவசரப்படாதையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் பிரியாணி ரெடி.